தடையை மீறி கொடைக்கானல் குணா குகையின் வேலியை தாண்டி குதித்து செல்ஃபி எடுத்த 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மஞ்சுமல் பாய்ஸ் பட காய்ச்சலில் ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் செய்த செயல் என்ன? உடம்புல போக முடியுமா? இல்லீகலா வந்துங்க, அப்படி வந்துங்க. குணா குகையின் வேலியை தாண்டி குதித்த 24 வயதுடைய 3 இளைஞர்கள் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். உடம்புல போக முடியுமா? இல்லீகலா வந்துங்க, அப்படி வந்துங்க. வழக்கு பதிந்து வனத்துறையினரால் நடத்திய விசாரணையில் இளைஞர்கள் கூறிய திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன? கேரளாவைச் சேர்ந்த இளைஞர்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தபோது அவர்களில் சுபாஷ் என்பவர் குணா குகை பள்ளத்தாக்கில் தவறி விழுந்தார். உயிருக்கு போராடி அவரை தனது உயிரை பணயமாக வைத்து உடன் சென்ற நண்பரே கயிறு கட்டி இறங்கி மீட்டார். இந்த சம்பவத்தை பின்னணியாக வைத்து சர்வைவல் த்ரில்லர் மூவியாக வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் அதிரி புதிரி ஹிட் அடித்துள்ளது. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை தொடர்ந்து குணா குகைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. குறிப்பாக படம் வெளிவந்த 2 வாரங்களில் மட்டும் கொடைக்கானலுக்கு 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சுற்றுலா வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை பார்த்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பாரத், விஜய் மற்றும் சேலத்தைச் சேர்ந்த ரஞ்சித் குமார் ஆகிய மூவர் குணா குகை பகுதிக்கு சுற்றுலா சென்றனர். அப்போது மூவரும் குணா குகையை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பு வேலிகளை தாண்டி தடையை மீறி உள்ளே சென்றனர். உடம்புல போக முடியுமா? இல்லீகலா வந்துங்க, அப்படி வந்துங்க. குணா குகைக்கு செல்லும் பாதையில் நின்றபடி செல்ஃபி எடுத்துள்ளனர். மேலும் குணா குகையின் உட்புற பகுதிக்கும் செல்ல முயன்றனர். அப்போது ரோந்து சென்ற வனத்துறையினர் குகை அருகே நின்று கொண்டிருந்த மூவரையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவர்களை எச்சரித்து மேலே வரவழைத்தனர். அதன் பிறகு மூவரையும் வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று வனச்சரகர்கள் சிவக்குமார், செந்தில் ஆகியோர் விசாரணை நடத்தினர். அதில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை பார்த்து குணா குகையை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளே நுழைய முயன்றதாக இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து குணா குகையில் ஆபத்தான பகுதிக்கு சென்றதாக பிடிபட்ட பாரத், விஜய், ரஞ்சித் குமார் ஆகிய மூவர் மீது வனச்சட்டம் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்யப்பட்டனர். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. கைதானவர்கள் மூவருக்கும் 24 வயதே நிரம்பி உள்ளது குறிப்பிடத்தக்கது. மூவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் திண்டுக்கல் சிறையில் அடைக்க நீதிபதி செல்வம் உத்தரவிட்டுள்ளார். ஆபத்தை உணராமல் தடையை மீறி குணா குகை பகுதிக்கு செல்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இல்லீகலா வந்துங்க, அப்படி வந்துங்க.